இன்னைக்கு ஒரு டாலரோட விலை 90 ரூபாய் ஆயிடுச்சு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எஃபிஐ, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டுல இருந்து, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லைக் டாடா, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அவங்களோட ஷேர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஷேரை பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ வெளியேந்து வரும்போது அவங்க டாலர் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்போ நம்ம இந்தியால டாலரோட ரிசர்வ் அதிகரிக்கும். பட் ஆனா லாஸ்ட் 1.5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கு. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மணியை அவங்க டாலரா வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால அதிகமா இருந்த டாலர் இப்போ கம்மியாயிடுது. அதனாலையும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுது, ருப்பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷத்துல $17 பில்லியன் ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டாலர்ஸை அவங்க நாட்டுக்கே வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா பெரிதளவில் இங்க இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் க்ரோ ஆகல. அதனால யூஎஸ், சைனா இது போன்ற டெவலப்டு நேஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான். இந்த இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, 2008 ஒரு கிரைசஸ் வந்துச்சுன்னு சொன்னேன். 2022, 2020 இந்த மாதிரியான பல கிரைசஸ் வந்தாலும் இந்த கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டாலரை அவங்க நாட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போறாங்களே, அந்த பெர்சன்டேஜ் இந்த வருஷம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இருக்கிறனால அவர் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. மார்னிங் ஒரு டிசிஷன் எடுப்பாரு, ஈவினிங் ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஒரு பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியல. ஏன் அவரோட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கே தெரியல அப்படின்றது தான் சொல்லப்படுது. சரி அஜித், இதெல்லாம் பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளோட ஆர்பிஐ சும்மா இருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு டாலர் 90 ரூபாய் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டெபிலிட்டி பண்ணுவோம், அதாவது மானிட்டரி பாலிசி மூலியமா நாங்க ஸ்டெபிலிட்டி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் மானிட்டரி பாலிசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. மானிட்டரி பாலிசி அப்படின்றது ஒரு பெரிய சாப்டர். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி மூலியமா இந்தியன் ருப்பியோட மதிப்பு குறையுதுல, அதை ஒரு ஸ்டெபிலிட்டியா ஏற்படுத்துவாங்க.